السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா புனிதமான ரமலான் மாதத்தை நமக்கு தந்தான். அந்த ரமலான் மாதத்தினுடைய நிறைவு பகுதியை இப்பொழுது தந்திருக்கிறான். ரமலான் மாதம் எவ்வளவு முக்கியமானதோ அதனுடைய கடைசி 10 நாட்கள் அது மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அந்த ரமலானின் கடைசி 10 நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவனாம் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி இருக்கிறான். இந்த நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அந்த அமல்கள் அவனால் கபூல் செய்யப்பட்ட அமலாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான பெருமக்களே, ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு எப்பொழுது என்று கேட்கப்படும் பொழுது ரமதானினுடைய கடைசி 10 நாட்களில் இருக்கிற தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே அதன் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ரமதானின் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவு இன்றிலிருந்து துவங்குகிறது. இந்த நேரத்தில் நாம் லைலத்துல் கத்ரை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு தப்பிவிடக்கூடாது. லைலத்துல் கத்ர் இரவிற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புகளையும் பாக்கியங்களையும் வைத்திருக்கிறானோ அது நம்மை அடைந்து விட வேண்டும். அதற்காக நாம் அந்த இரவை நல்ல முறையில் இபாதத்திலே கழித்துவிட வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான்: இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நான் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் தான் இறக்கினோம். ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவு என்றால் என்னவென்று தெரியுமா என்று எது உங்களுக்கு அதை குறித்து அறிவித்தது என்று கேள்வி எழுப்பி பதில் சொல்கிறான், அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களுக்கு ஈடானது என்று சொல்லவில்லை, அதைவிட சிறந்தது என்கிறான். சிறந்தது என்றால் எத்தனை மடங்கு சிறந்தது அதை அவனே அறிந்து வைத்திருக்கிறான். கண்ணியமான பெருமக்களே, 1000 மாதங்கள் என்றால் சுமார் 83 ஆண்டுகள் வருகின்றன. 83 ஆண்டுகளை விட அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மிக சிறப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்கிறான். 1000 மாதங்கள் எனும் பொழுது அது 83 ஆண்டுகளாக வருகிறது. 83 ஆண்டுகள் சில மாதங்களும் வருகிறது என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தனை நாட்கள் ஹயாத்தோடு இருப்போமா யாருக்கும் தெரியாது. ஆனால் அதைவிட சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இரவாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த இரவை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, யார் அந்த இரவினுடைய பாக்கியத்தை இழந்து விட்டார்களோ அவர்கள் எல்லா நலவுகளையும் இழந்தவர்கள் என்றார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியம் ஏன்னா அது அவ்வளவு சிறப்பானது. அப்படிப்பட்டதை ஒரு மனிதன் இழக்கிறான் என்று சொன்னால் அவன் எல்லா நலவுகளையும் இழந்து விடுகிறான் என்பது பொருள். கண்ணியமான பெருமக்களை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. எனவே லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும். அது எந்த இரவு என்பது நமக்கு தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த ரமலானினுடைய 21ஆம் இரவை நாம் அடைந்து விட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் 29 முடியும் வரை 30 ரமலானுடைய நிறைவு நாள் வரை நாம் முழுமையாக அமல்களிலே ஈடுபட்டு விட வேண்டும். முழுமையாக அதை ஒதுக்கிவிட வேண்டும். இந்த நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்கள் என்பதை உணர்ந்து அந்த நாட்களிலே அதிகம் அமல்களை செய்துவிட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 3 முறை சொல்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்றால் ஒரு முறை சொல்வதற்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான். 2வது முறை அவன் சொல்லும் பொழுது அவனை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். 3வது முறை சொல்லும் பொழுது அவனை சுவனத்திலே நுழைய செய்கிறான் என்று காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள்.
கண்ணியமான பெருமக்கள் அப்போ கேட்குறாங்க, ரொம்ப மன உறுதியோடு சொல்ல வேண்டுமா அதை அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, லைலத்துல் கத்ர்ல உறுதி இல்லாமல் யார் சொல்ல போறா? எனவே நீங்கள் அந்த இரவிலே அப்படி சொல்ல வேண்டும், அப்படி சொன்னால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே அது காஃபிர்களுக்கு முனாஃபிக்களுக்கு கஷ்டமா இருக்கும்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான பெருமக்களே, காஃபிர்களுக்கும் முனாஃபிக்களுக்கும் அந்த இரவு என்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் முதுகிலே மலையை சுமந்து செல்வதை போல இருக்கும். மோமின்களுக்கு அப்ப அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அர்த்தம். மோமின்களுக்கு அந்த இரவு என்பது இன்பமாகிவிடும், அதிலே செய்யக்கூடிய அமல்கள் இன்பமாகிவிடும், அதிலே அவன் லயித்து போய்விடுவான், அந்த இரவு முழுக்க இபாதத்திலேயே செலவழிக்க நினைப்பான். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்குவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குகள் எல்லாம் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்கி சலாம் சலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது ஃபஜ்ர் வரை நடந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அதை குறித்து காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குகள் எல்லாம் இறங்கி வருகிறார்கள். வந்து மக்களோடு இருந்து அதற்கு பின்னால் ஃபஜ்ருடைய நேரம் வந்தவுடன் மலக்குகள் மேலே உயர்ந்து செல்றாங்க. முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்து செல்வார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொரு மலக்காக அவர்கள் அழைக்க ஒவ்வொரு மலக்காக சென்று அந்த வானத்தின் பக்கத்திலே அவர்கள் நின்று கொள்வார்கள். எனவே வானத்தை அது அவர்கள் மறைத்தவாறு இருப்பார்கள். அதனால சில பெருமக்கள் சொல்றாங்க, அந்த பகல்ல வந்து வெளிச்சம் சூரியனுடைய வெப்பம் என்பது குறைவாக இருக்கும் என்று கூட சொல்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, எனவே அதுக்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மலக்காக சென்று மாலை வரை அங்கே இருந்துவிட்டு மாலை நேரத்தில அந்த மலக்குகள் எல்லாம் முதல் வானத்தை சென்று அடைகிறார்கள். அந்த காலையிலிருந்து மாலை வரையும் அவர்கள் மோமின்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு துஆ கேட்டுக்கொண்டு அந்த மலக்குகள் இருக்கிறார்கள். குறிப்பாக நோன்பு நோட்பவர்களுக்காக அந்த நேரத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மாலையானவுடன் முதல் வானத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். சென்று அந்த முதல் வானத்தில் இருக்கும் மலக்குகளும் கீழிருந்து சென்ற மலக்குகளும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு அங்க அவங்க பேசிக்கிடுவாங்களாம், இந்த மனுஷன் எப்படி நடந்தாரு, இந்த மனுஷன் எப்படி நடந்தாரு, ஒவ்வொருவரை குறித்தும் அவர்கள் பேசுவார்களாம். நம்மை குறித்து எப்படி பேசப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் பேசுவாங்களாம், இவர் எப்படி இருந்தாரு, இவர் எப்படி நடந்தாரு. ஒரு ஆளை பத்தி சொல்லப்படுமா, போன வருஷம் இவர் நல்லா வணக்கசாலியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஆனா இந்த வருஷம் அவர் அப்படி இல்லை, அல்லாஹ் காப்பாற்றணும். போன வருஷம் நிறைய இபாதத் செஞ்சாரு, சிறந்த வணக்கசாலியாக அவரை பெற்றுக்கொண்டோம், ஆனா இந்த வருடம் அவருடைய நிலை அப்படி அல்ல, அப்படியே நேர் மாற்றமாக அவர் இருந்தார். இன்னொரு ஆளை பத்தி பேசப்படும், இவர் போன வருஷம் ரொம்ப இபாதத்து ஒண்ணும் இல்லாம தீனுடைய சிந்தனை இல்லாமல் இருந்தார், இந்த வருஷம் சிறந்த ஒரு ஆபிதாக இவரை பெற்றுக்கொண்டோம். தெரியும், இப்படி ஒவ்வொரு ஆளை பத்தியும் சொல்லப்படுமா. இந்த ஆள் இஸ்திக்ஃபாரிலே அதிகமாக இருந்தார், இந்த ஆள் இப்படி செய்து கொண்டிருந்தார், இந்த இருவரும் இந்த ஒன்றாக உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், இவங்க இப்படி ருக்குல இருந்தாங்க, இவங்க சுஜூத்ல இருந்தாங்க, இவங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவரை குறித்தும் பேசுவார்களாம் மலக்குகள். அப்ப நம்மை குறித்து எப்படி பேசப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப எல்லாம் பேசிய பிறகு இந்த வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு போவாங்களாம், அங்கேயும் அதே மாதிரி பேசுறது. இப்படி ஒவ்வொரு வானமாக சென்று கடைசியில் சிதறத்துல் முன்தஹாவை அடைவார்களாம். காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், சிதறத்துல் முன்தஹாவை அடைந்ததும் சிதறத்துல் முன்தஹா அந்த மலக்குகள் இடத்திலே கேட்குமாம், மலக்குகளே சொல்லுங்க அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஒவ்வொருவரை குறித்தும் சொல்லுங்கள் என்று சொல்லுமாம். சம்மூஹும் லீ என்று அவங்க ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அவர்களுடைய நிலைகளை சொல்லுங்கள் என்று அந்த சிதறத்துல் முன்தஹா கேட்குமா. அப்போ யாரையெல்லாம் அல்லாஹ் நேசித்தானோ அவர்களை நாங்களும் நேசிக்க வேண்டும், எனவே அவர்களை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்ல சிதறத்துல் முன்தஹாவிடத்திலே அந்த மலக்குகள் இந்த மக்களை குறித்து பெயரையும் சொல்லி வாப்பாடு பேரையும் சொல்லி இந்த மனுஷன் இப்படி இருந்தாரு, இந்த மனுஷன் இப்படி இருந்தாரு என்று சிதறத்துல் முன்தஹாட்ட சொல்லுவாங்களாம். அந்த நேரத்திலே சிதறத்துல் முன்தஹா அத்தனையும் கேட்டுக்கொள்ளும். இப்பொழுது சொர்க்கம் சிதறத்துல் முன்தஹாவை பார்த்து சொல்லுமா, அந்த மனிதர்களை பற்றி என்னதான் சொல்றாங்களோ அதை ஏற்ற சொல்லுங்கன்னு சொல்லுமா. சொர்க்கம் கேட்கும். இப்பொழுது சொர்க்கத்திலே சிதறத்துல் முன்தஹா சொல்ல ஒரு மனிதன் நல்ல இபாதத் செய்தான் என்று சொல்லும் பொழுது சொர்க்கம் அவனுக்காக துஆ செய்யுமா, ரஹ்மத்துல்லாஹி அலா ஃபுலானின், அவன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் சொர்க்கம் துஆ செய்யுமா. யா அல்லாஹ் அவனை என்னிடத்திலே வந்து சேர்த்து விடு என்று சொர்க்கம் துஆ செய்யுமா.
கண்ணியமான பெருமக்களை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவாங்க, இந்த மனுஷனை சஜிதா செய்தவனாக நான் பெற்றுக்கொண்டேன், யா அல்லாஹ் அவனை மன்னித்து விடு என்று துஆ செய்ய அல்லாஹ் அவனை மன்னிப்பானாம். உடனே ஹமலத்துல் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குகள் எல்லாம் அவன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்று துஆ செய்வார்களாம், அல்லாஹ்வுடைய மஃபிரத் உண்டாகட்டும் என்று துஆ செய்வார்களாம். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இந்த மனுஷன் போன வருஷம் ரொம்ப இபாதத்தாக இதாக பெற்றுக்கொண்டேன், ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை. போன வருஷம் நல்ல ஆபிதாக இருந்தான், இந்த வருஷம் நான் அப்படி இல்லை என்று ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, அவன் தௌபா செய்தான் என்றால் நான் கண்டிப்பாக அவனை மன்னிப்பேன். அல்லாஹ்வுடைய கிருபையை பார்க்கணும். அவன் தௌபா செய்தால் கண்டிப்பாக அவனை மன்னிப்பேன். அவனுடைய மரணத்திற்கு ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்னால் அவன் தௌபா செய்தாலும் அவனை நான் மன்னித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்வானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்வார்களாம், லக்கல் ஹம்து இலாஹி அன்த அர்ஹமு மின் ஜமீஇ ஹல்கிக வ அன்த அர்ஹமு பிஇபாதிக மின் இபாதிக பிஅன்ஃபுஸிஹிம். இறைவா, உனக்கே எல்லா புகழும். நீ உன் அடியார்கள் மீது மிகுந்த கிருபையுடையவனாக இருக்கிறாய். நீ உன் அடியார்கள் மேல எவ்வளவு கிருபையா இருக்கிறாய் தெரியுமா? அடியார்கள் யாரும் பிறருக்கு இவ்வளவு கிருபை செய்ய முடியாது, அவ்வளவு கிருபையாக இருக்கிறாய். மட்டுமல்ல, உன்னுடைய அடியார்களில் தனக்கு ஒரு மனுஷன் தனக்குத்தானே கிருபை செஞ்சா எவ்வளவு கிருபை செய்ய முடியுமோ அதை விட கிருபை செய்யக்கூடியவனாக நீ இருக்கிறாய். ஒரு மனுஷன் தனக்குத்தானே கிருபை செய்தால் அவன் எவ்வளவு கிருபை செய்து கொள்ள முடியுமோ அதை விட கிருபை செய்யக்கூடியவனாக நீ இருக்கிறாய் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இது ஹமலத்துல் அர்ஷுகள் சொல்லும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அர்ஷ் அப்படியே நடுங்குமா. அந்த அர்ஷும் அதோடு இருக்கக்கூடிய வானம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை புகழுமாம். அல்ஹம்துலில்லாஹிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹிர் ரஹீம், கிருபையாளனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழும் என்பதாக காபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அவ்வளவு சிறப்பான இரவு அது. எனவே நாம் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த இரவிற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த இரவை அடையக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் நிரப்பமாக தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹர்ரவ், அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நாம் எதை தேடுவோம்? எந்த பொருள்கள் விலை மதிப்பில் உயர்ந்ததோ அதைத்தானே தேடுவோம். விலை மதிப்பில் குறைந்ததை நம்ம பெருசா கண்டுக்கிற மாட்டோம். எது விலையால் மதிக்க முடியாதோ அதைத்தான் நாம் எப்படியாவது தேடி அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்போம். ரசூலுல்லாஹ் தஹர்ரவ், தேடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அதன் மதிப்பு எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேசும் பொழுது நாம் இன்னொரு செய்தியையும் நினைத்து பார்க்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்று சொல்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஆனால் அது ஏன் மறைக்கடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 பேர் அவர்களுக்குள் பிணக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சமாதானம் செய்யறதுக்காக ரசூலுல்லாஹ் போனாங்க. இந்த இரவு மறக்கடிக்கப்பட்டது. கண்ணியமான பெருமக்களே, நமக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள், நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லைலத்துல் கத்ருடைய இரவை நமக்கு மறக்கடிக்க செய்யப்பட்டது. எனவே ஒற்றுமை என்பது அவசியமானது. பிரச்சனைகள் பிணக்குகளை நீங்கி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இளைஞரை ஒன்றுபடுத்தி தருவானாக. கண்ணியமான பெருமக்களே, எவ்வளவு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய கடைசி 10 நாள்ல தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது என்பதை உணர்ந்து அந்த இரவிற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 எவ்வளவு அமல் செய்வார்கள், எவ்வளவு முயற்சி செய்வார்கள் என்பதை வர்ணிக்கும் பொழுது, ஷத்த மிஸரஹு, தன்னுடைய ஆடையை இறுக்க கட்டிக்கொண்டு, தன்னுடைய இரவையெல்லாம் ஹயாத்தாக்கி குடும்பத்தார்களையும் எழுப்பிவிட்டு அமல் செய்ய வைப்பாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அமல் செய்வாங்க. ஆடை இருக்க கட்டி கொண்டிருந்தாலும் அவ்வளவு வேகமாக அமல்களில் ஆர்வம் காட்டுவார்கள். அதே நேரத்தில் அந்த இரவு முழுக்க அவங்க ஹயாத்தாக்குவாங்க. நான் மட்டும் அமல் செஞ்சா நீ கையில குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ மக்களை போய் எழுப்பி அவங்களை அமல் செய்ய வைப்பாங்க ரசூலுல்லாஹ். நாமளும் என்ன செய்யணும்? நாமும் இந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் ஹயாத்தாக்க செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விட வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை எல்லோரும் அடைந்து விட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டு இந்த 10 நாட்கள் மிக நல்ல முறையில் நம்ம செலவழிச்சிடணும். நாம் நல்ல முறையில் இபாதத்துகளிலேயே செலவழித்து விட வேண்டும். இந்த நாட்களை வீணடித்து விடக்கூடாது. மீண்டும் அடுத்த ஆண்டு ரமலான் அல்லாஹ் யாருக்கு நசீப் வைத்திருக்கிறானோ தெரியாது.
அல்லாஹ் நம்முடைய ஹயாத்துகளை நீளமாக்கி இன்னும் பல ரமதான்களை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. யாருக்கு அல்லாஹ் நசீபா வச்சிருக்கிறான் தெரியாது, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கனிமான பெருமக்களை, நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த 10 நாட்களை எந்த காரியத்திற்காகவும் வீணடித்து விடாதீர்கள். குறிப்பாக பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், துணி எடுக்க போவீங்க, பெருநாளைக்கு நல்ல ட்ரெஸ் எடுப்பீங்க, சந்தோஷம் எடுக்கணும், பெருநாளைக்கு புத்தாடை அணியணும், மாற்று கருத்தில் அதுக்காக நேரத்தை எல்லாம் வீணடிக்கிறாதீங்க. அது ஒரு சில நேரங்களில் முடித்து விட வேண்டும். இன்னும் சொல்ல ரமதானுக்கு முன்னாடியே நாம் அதை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். சரி, அப்படி இப்பொழுதுதான் எடுக்க வேண்டியது இருக்குமானால் போனமா கொஞ்சம் எடுத்தமா டக்குன்னு நவுண்டமான்னு இருக்கணுமே தவிர ஒரு நாட்களை முழுவதும் அதில் வீணடித்து விடாதீர்கள். இந்த ரமதானினுடைய ஒரு நாள் என்பது இன்னும் ஆண்டு முழுக்க நீங்கள் பயன்படுத்தினாலும் கிடைக்காது. ஆண்டு முழுக்க நீங்கள் தேடினாலும் ரமதானினுடைய ஒரு நாள் என்பது கிடைக்கவே செய்யாது. அதை உணர்ந்து கொண்டு ரமதானுடைய நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கி வைப்பானாக. இந்த ரமதானுடைய மீதமுள்ள நாட்களிலே அதிகமான அமல்களை செய்வதற்கு உள்ளத்திலே முதலில் அல்லாஹ் ஆர்வத்தை தருவானாக, உடலிலே தாக்கத்தை தருவானாக, அமல் செய்ய வைப்பானாக, அந்த அமல்களை அவன் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமதானை நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கி வைப்பானாக. இந்த ரமதானை போல இன்னும் பல ரமதான்களையும் நாம் அடைந்து அதிலும் அமல் செய்வதற்கு சரீர சுகத்தோடு நம்முடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்கி வைப்பானாக என்று வேண்டிக் கொள்வதோடு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக, நம் குடும்பத்தார்களை ஆக்கி வைப்பானாக, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பானாக. இந்த ரமதானுடைய நாட்களிலே அல்லாஹ் என்னென்ன பரக்கத்துகளை இறக்குகிறானோ, லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் என்னென்ன பரக்கத்துகளை இறக்குகிறானோ, என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ அத்தனையும் நமக்கு நிறைவாக தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.